நம்முடைய கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அற்புதமான ஒரு நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு விசை ஆண்டவரே, எங்களோட குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமம் ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னித்து ராஜா ஆண்டவரே உம்முடைய பந்தில எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, அதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறதுக்கு ஆண்டவரே எங்கள் ஆவியாத்மா சரித்தை எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆண்டவரே பாவ அழுக்கை ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தேவனா கர்த்தர் உம்முடைய வார்த்தையினாலே கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே எங்களை எல்லாவற்றுக்கும் ஆண்ட தகுதி உள்ளவனாக நிறுத்தும்படியாக ராஜா ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக ராஜா ஆண்டவரே. உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Even today the given word from God for our concentration. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். Taken from Genesis chapter 24. ஆதியாகமம் 24 யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Let us turn your pages. அதில் 31வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 31. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும். Let us pay attention to this word. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். Come in blessed of the Lord. நீர் வெளியே நிற்பானேன். உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னும் பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. The blessings of the Lord prepared for us. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children of God, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to this word. இவர்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. They are not a traditional Christians. அல்லது பெந்தேகோஸ்தே அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்ல. Don't have the Pentecostal experience. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, ஆண்டவருடைய அனுபவம் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு மாத்திரமே உண்டு. Experience of Abraham is belong to Abraham and his generation. ஆனால் but இந்த வேத வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். Look at the word of God. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அவனுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்புகிறார். Abraham sent forth his servant to search a bride for his son to his own land. மிகவும் தெளிவாக உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் விளம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். Very clearly we need the voice of the Holy Ghost. என் அருமையான தெய்வ ஜனமே, beloved, தெய்வத்தினுடைய அனுபவத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிற ஆசை அதுதான். That is the desire of God. We should attain and claim the blessings of the Holy Spirit. இந்த வேத பகுதிகளை கவனிக்க வேண்டும். Pay your attention to this word. இவன் பெண் பார்க்க போகிறார். Searching the bride. அங்கே ஒரு சில காரியங்களை நிபந்தனை வைக்கிறார். அந்த நிபந்தனை எல்லாம் சரியாக நடக்கிறது. Some formalities and things are taking place. எல்லாம் சரியாக நடக்கிறது. Everything is taking place. துறவண்டி நிற்கிறார். Stand near the pool. இந்த ஊரார் பெண் வந்து தண்ணீர் மொள்ளும்போது தாகத்துக்கு குடிக்க தாய் என்று கேட்கும்போது எவள் குடத்தை சாய்க்கிறாளோ அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்தவளா இருக்க வேண்டும் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். Whom I say, please let down your jar, and if she give water, this is a wow what the servant did. இவை எல்லாமே சரியாக நடக்கிறது. Things happen correctly. நடக்காமல் இல்லவே இல்லை. Perfectly happened. எல்லாம் நடந்து முடிகிறது. Everything happened. ஆனால் ஒன்றே ஒன்று நடக்கிறது. But one thing, அவளை விசாரித்து அவளைக்குரிய ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு அந்த மகளுக்கு காதுக்கு கமலும் கைக்கு வலையிலும் எலியேசர் கொடுக்கிறார். and Eliezer gave jewels to her, ears and neck. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுத்த பிறகு அந்த மனிதன் 10 ஒட்டகத்தோடு போய் இருக்கிறான். He went with the 10 camels. நன்றாய் கவனிக்க வேண்டும். 10 ஒட்டகத்திலே போய் இருக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் போய் இருக்கிறார். Only one man went with the 10 camels. அங்கே எலியேசரை பற்றி சொல்லுகிறது. The Bible says about this Eliezer. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நடந்தது என்ன? What happened? அங்கே இருந்த லாபானும் பெத்துவேலும் உறவுகள் எல்லாம் அவனை பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரே வார்த்தை சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். Brother of Rebekah and Laban said, come in blessed of the Lord. நீர் வெளியே நிற்பானேன். Why do you stand outside? உமக்கு வீடு, house for you,
உன்னுடைய ஒட்டகங்களுக்கு இடம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றார். I have prepared the house and the place for the camel. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. என்ன விசுவாச கை தட்டி. Have with faith. ஆனால் But உங்கள் தகப்பன் யார், உங்களுடைய குடும்பம் என்ன, ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்ட பொழுது அவள் தன்னுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி முடித்து அடுத்த செகண்ட் செய்தி பட்டணத்துக்குள் பரவுகிறது. when she revealed herself, immediately the news forward into the village. அங்கே இடம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. The place prepared for him. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? What is the word the Lord நீ Elisha? ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் The விரும்புகிறார். Lord needs you should prepare your life. கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாய் The இருக்கிறது. visitation of Lord is very very soon. நீ ஆயத்தமா இருக்கிறாயா என்று கேட்கிறார். Are you prepared? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இங்கே ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். Here the Lord placed a spiritual experience. வேதத்தில் கவனிக்கும் பொழுது When you see the word, இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது தானாக எதிர்பற்று அவர்களை பார்த்து மரியாளை பார்த்து மற்றவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். after the resurrection, voluntarily Jesus said, long live Mary. மத்தேயு 28:9 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 28 verses 9 ஆனா says, பைபிள்ல பாருங்க, look at the Bible. பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று All the சொல்லுகிறார். apostles said, the church of Christ greeting to you. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, கிறிஸ்துவுக்கென்று ஒரு தனி சபை இருக்கிறது. there is a church for Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எல்லா சபையும் கிறிஸ்துவின் சபை அல்ல. Every church is not belong to church of கிறிஸ்துவினுடைய Christ. கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவர்களே கிறிஸ்துவின் சபையாய் He மாறுகிறார்கள். who follow the commandments and decrees and precepts of the Lord become the church of அந்த Christ. சபைதான் கிறிஸ்துவின் சபை. That church belong to the church of அப்ப அவர் Christ. பார்த்து சொல்லுகிறார் And சரீரமாகிய சபையாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். Paul the apostle said the church is the mortal body. ஐயா உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறதை தான் ஆண்டவர் கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுகிறார். If you remain in this experience, the Lord call you, you are the church of நாம் Christ. சபைக்கு வருகிறோம், We are coming to the church. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். Testify that whether the Christ is in your பரிசுத்தாவி life. நமக்குள் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். We are filled with the Holy Spirit or not. நீங்கள் அப்படி சோதித்து பார்க்கும்போது பரிசுத்தாவி உங்கள் மேல் இறங்கும் பொழுது பரிசுத்தாவிக்குரியவர்களாய் நீங்கள் When you மாறுகிறீர்கள். testify, when the Spirit of God comes, you are belong to Holy Spirit. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு நாமத்தில் உங்களுக்கு In the சொல்லுகிறேன். name of Jesus, I am saying that. பரிசுத்தாவி எனக்கு என்ன சொல்லுகிறதை உங்களுக்கு நான் I சொல்லுவேன். am saying what the Holy Spirit என் says. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. பாருங்கள் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார்கள். Searching bride for Isaac. ஆனா நடந்தது என்ன? What happened? அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறாங்க. நம்ம எல்லாம் ஊர்ல பாத்தீங்கன்னா யாராவது நமக்கு பெண் பார்க்க போறானா மாப்பிள்ளை Dress எல்லாம் போட்டு ட்ரிம்மா இருப்பான். Normally the bridegroom beautifully trim and tip. ஆனா பாருங்க இவர் தியானம் பண்ண போகிறார். He went to pray. நல்லா கவனிக்கணும். Listen. இவர் தியானம் பண்ண போகிறார். 3 அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. தியானம் பண்ணுகிறவருக்கு வயசு 40. But he was 40 years old. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனா But தியானம் பண்ணிட்டு கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார், ஒட்டகங்கள் வருகிறதை கண்டார். when he lifted up his eyes, he saw that camels are coming. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அது மேல ஒரு பொம்பளை வரத அவர் பார்க்கல. கை தட்டி அப்பாக்கு 3 A அல்லேலூயா. woman also riding on the camel. இவன் ஒட்டகங்கள் வருகிறதை கண்டான். He found that the camels are ஆனா coming. இந்த அம்மா தான் மாப்பிளைய பாக்குது. But she found கை her தட்டி ஒரு அல்லேலூயா bridegroom. சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap. இந்த அம்மா பாக்குது, மாப்பிளைய பாக்குது. She found it. அந்த அம்மா கேக்குது, And she said, ஒருவர் நடந்து வருகிறார், அவர் யாருன்னு here கேக்குது. the man is coming, who is he? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர்தான் எங்களுடைய எஜமானன் என்று எலியேசர் Servant said சொல்லுகிறார். he is our கைகளை master. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதுதான் ஆவிக்குரிய ஒரு அனுபவங்கள். That is the spiritual experience. அவரை விவாகம் செய்து கொண்ட பிறகு After she married, அங்கே இருந்து 2 ராஜ்யங்கள் உருவாகிறது. 2 kingdom rose up from கை her தட்டி life. அப்பாக்கு. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அந்த வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Children of God. ஆனால் பாருங்கள், Look at here. இந்த ஈசாக்குக்கு தேவன் ஒரு அழகான மணவாட்டியை தேவன் தீர்மானித்து The வைத்திருந்தார். Lord fixed a beautiful bride for this அதுதான் Isaac. ஆயத்தம். That is preparation. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap.
ஈசாக்குக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் அவரை கொண்டு போய் பலி செலுத்த போகிறார். The time came Abraham going to sacrifice his son to God. அவனை பலி செலுத்துகிற வேளையிலே Time of offering. உன் பிள்ளையாண்டாமல் கையை போடாதே. Don't put down your hand. நீ எனக்கு பயப்படுகிறவன். Because you are நீ godly. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். You are godly man. நீ கீழ்ப்படிகிறவன். You are obedient. இந்த தேவன் அவனோடு பேசிவிட்டு God spoke to him. ஒரு வார்த்தை சொல்றார். He said a word. அந்த வார்த்தை தான் ஈசாக்கின் காதுல விழுந்துச்சு. Isaac heard that word from God. எப்போ சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது Very little charming. என்ன விழுந்து தெரியுமா காதுல? What he heard? உன் சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்தரிக்கும் என்று சொல்லியிருந்தார். Your generation will possess the gates of the adversary. Hallelujah. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Let's clap. உன்னுடைய சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்தரிக்கும் என்று ஆபிரகாமோடு சொன்னதை ஈசாக்கு காது கொடுத்து கேட்டார். Isaac heard it. Your generation will possess the gates of your adversaries. நான் சொல்லல. I'm not. ஆதியாகமம் 22:17 சொல்லுகிறது. Genesis 22:17. பாருங்க, Look at here. இந்த வாக்குத்தத்தம் This promise. லாபானுக்கும் பெத்துவேலுக்கும் குடும்பத்துக்கு எப்படியா தெரியும்? How can Laban and his family knew that promise, sir? ஹலோ, எப்படி தெரியும்? How can they knew? எப்படி தெரியும்? How can they knew? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவனுடைய தாய் தகப்பனார் அவன் சகோதரியை பார்த்து, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருவாகையாக சத்துருவின் வாசலை நீ சுதந்தரிப்பாயாக என்று வாழ்த்தி அனுப்பினார்கள். The family blessed Rebekah and said, my sister, you increase and multiply abundantly and your generation possess the gates of your adversaries. Hallelujah. Hallelujah. வயசு முக்கியம் இல்ல. Age is not important, sir. வாக்குத்தத்தம் முக்கியம். Promise is important. கரங்களை தட்டி. Let's clap. கரங்களை தட்டி. அதுதான் ஆயத்தம். That is preparation. Hallelujah. Praise the Lord. அதைத்தான் ஆண்டவர் That's what the Lord says. என்ன சொன்னார்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, மிக தெளிவாக சொன்னார். very clearly, வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது when you look at the word of God, ஆயத்தம் என்கிறது அவசியம். preparation is very, very important. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பேனேன், உள்ளே வாருங்கள், உங்களுக்கு வீடும் ஒட்டங்களை இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னார். Come in, blessed of the Lord. Why do you stand outside? I have prepared the house for you and a place for your camel. ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனையோ மைலுக்கு அப்பாலப்பட்டிருக்கிறவர்களுக்கு எப்படி தொனித்தது? How can the family of Rebekah knew the promise what the Lord gave to Abraham? எப்படி தொனிச்சது? How can they receive it? தேவனுடைய தீர்மானம். Plan of God. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. தேவ தீர்மானம். Plan of God. என்னை ஆசீர்வதிக்க, To bless me, என்னை உயர்த்த, to lift up me, என்னை பலப்படுத்த, to strengthen me, எனக்கு சகாயம் செய்ய, to give favor, இவ்வளவு நன்மைகளையும் all goodnesses. அவர் எனக்கு ஆயத்தம் The பண்ணியிருக்கிறார். Lord has prepared for me. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஊழியம் செய்கிற லேவி கோத்திரத்திற்கு தரிசனமாகல ஆண்டவர். God doesn't appear himself to the Levitic tribe. எல்லாரையுமே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பார்வோனுக்கு தரிசனமாகிறார். He appeared to Pharaoh, the ferocious man. ஆனால் தரிசனத்துக்கு விளக்கத்தை யோசேப்பிடத்தில் வைத்திருந்தார். But the interpretation and explanation is in Joseph. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் செய்திருக்கிறதை கண் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்கதும் இல்லை, ஆனால் அதை பார்ப்பதற்கு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். Even eyes has never seen, even ears never heard what the Lord prepared for you, but the Lord prepared you to receive the blessings of God. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? Why no blessings in our life? சில நேரத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் 2 மனங்கள் இருக்கிறது? Sometimes why we are halting between too many opinions? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஆனால் நீ அவருக்கு முன்பு ஆயத்தமாய் இருக்கிறாயா? But are you prepare yourself before God? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, ஆயத்தம் இல்லாமல் போனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற if முடியாது. you're not prepared, you cannot claim the blessings of God. நல்லா கவனிக்க வேண்டும். Listen carefully. இந்த வேதம் மிக தெளிவாக தெளிவாக சொல்லுகிறது. Scripture beautifully says, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமானால் ஜெயம் கர்த்தரால் வருகிறது. if horses prepare for battle, victory comes from the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல Say மாட்டீங்களா? hallelujah. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Bible very clearly says, நீதிமொழிகள் 21:31 21 verses 31. தேவன் தம்முடைய நாட்களை குறித்து சொல்லும்போது இப்படி சொன்னார். When the Lord says about his appointed என்ன dates, சொன்னார்? what does he say? இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் போய் வழியை ஆயத்தப்படுத்துவான் என்றார். Behold, I am going to send my angel and he will prepare a way for you. மார்க் 1:2 சொல்லுகிறது. Mark chapter 1 verses 2. மல்கியா 3:1 சொல்லுகிறது. Malachi 3 verses 1. லூக்கா 23:56 சொல்லுகிறது. 23 verses 56. லூக்கா 24:1 சொல்லுகிறது. 24 verses 1. இவை எல்லாம் எதை சொல்லுகிறது?
What is the word of God உனக்கு says? அவர் வைத்திருக்கிற ஆயத்தத்தை பற்றி It சொல்லப்பட்டிருக்கிறது. reveals about the preparation of God. இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். Jesus stood. திரளான ஜனங்கள் வந்து விட்டார்கள். Multitude gathered up. அப்பொழுது தேவன் தம்முடைய சீடர்களை பார்த்து Lord சொன்னார், said to his disciples, திரளான ஜனங்கள் நம்மை நெருக்கி we are கொண்டிருக்கிறார்கள். surrounded by multitude. நம்மளை நெருக்கி விடாதபடிக்கு Do not oppress. நீங்கள் நமக்காக ஒரு படகை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சீசர்களுக்கு He சொல்லியிருந்தார். commanded to his disciples to prepare a boat for us. மார்க்குவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் அதை Mark சொல்லுகின்றன. chapter 3 verses 10 ஆனால் says, இங்கே வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God குதிரைகள் saying? யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தால் If horses prepare for battle, ஜெயம் கர்த்தரால் மாத்திரம் வருகிறது. victory comes from the Lord. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Hallelujah. நீ உன்னுடைய ஆவிக்குரியே உன்னுடைய வாழ்க்கையை ஒரு குதிரையாக மாற்றிக்கொள். In your spiritual life, be like a horse. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சீறி வரும் காலை பயம் அறியாதாம். You know, these bullocks is never worried about anything. ஆனாலும் கூட அந்த குதிரையின் மேல் ஏறி வருகிறவனை கூட தீக்குருவி அலட்சியம் செய்யுமா? Even the wild hen will hesitate anybody. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்துருவின் கிரியைகளை அலட்சியம் செய்வதற்கு தேவன் நமக்கு ஒரு பலத்த வல்லமையை வைத்திருக்கிறார். To destroy anything, there is a great power stored for us. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Yes, clap. ஆயத்தமான்னு கேட்டு Are பாருங்க. you prepared? என்ன ஆயத்தம்? What prepared for you? ஆயத்தம் சொல்றவங்க கையை If you உயர்த்தணும். say I'm prepared, lift up your hand. ஆனா ஒண்ணே ஒண்ணு, But one thing, அந்த ஆசீர்வாதம் நேரு வழியில வரணையா? blessing should come straight away. ஹalleluya. Hallelujah. கை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களே. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றவன் குறுக்கு வழியில வரல, என்னை நேரு வழியாய் நடத்துற என் எஜமானன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். He who carry the blessings of Abraham coming in a straight way, and he praised God for that way. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை எடு, அதை தொட, அதை தூக்க, அதை பார்க்க நீங்க ஆயத்தமாயிருங்க. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஆயத்தம் எப்படி இருக்கணுமா? how we prepare. மற்றவர்களை பார்க்கும் பொழுது When you see others, சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்து நில். amen. Preparation of peace. சூரியனுடைய மகிமை வேறு. Glory of sun is different. சந்திரனுடைய மகிமை வேறு. Glory of the moon is different. நட்சத்திரத்துடைய மகிமை வேறு. Glory of the stars are different. நட்சத்திரம் சூரியனோடு போட்டி போட முடியாது. It will not equal with sun. சந்திரன் நிலவு சூரியனோடு போட்டி போட முடியாது. Moon cannot shine. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வெளிச்சம் என் அப்பன் இயேசு. But above all is my father Christ Jesus. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய ஆண்டவரை போல வல்லமை உள்ளவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. Our God is almighty. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Let's clap. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். When you see the scripture, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, blessed by God, you come. உள்ளே வாரும். Already is prepared. உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் ஆயத்தம். எல்லாம் ஆயத்தம். அப்படினா அர்த்தம் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். The Lord has prepared everything for you. அதை எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தம் நமக்கு தேவை. Prepare to claim. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அதை எடுக்காம நீ போக கூடாது. Today you should participate. எடுக்காம போகவே கூடாது. Without this don't go. எபேசியருக்கு நிருபம் 6:15 சொல்லுகிறது, சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்துக்குரிய மகிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் துடுத்து கொண்டு உடுத்திக் கொண்டு வந்து நிற்கும்போது உங்கள் பாதரட்சைகள் அதற்கு அடையாளமாய் இருக்கட்டும். And should your feet with the preparation of the gospel of peace. அதுதான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. எபேசியர் 6:15 6:15. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? How are we in our spiritual experience? அப்போஸ்தலனாகிய பேதுரு Peter, ஜெபிக்கும்படி ஒரு வீட்டுக்கு மேல் மாடிக்கு போகிறார். we went to a place to pray. நல்லா கவனிக்க வேண்டும். Listen. 2 நாளைக்கு பின்பு அவர் ஜெபிக்கும்படி ஒரு மேல் மாடிக்கு ஏறி கொண்டிருக்கிறார். He went to an upper room to pray. அவர் ஏறி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பசி வந்துடுச்சு. He was so hungry. அவர் சாப்பிடும்படியாக அவர் பசியினுடைய தாகத்தினாலே அவர் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு மனம் அவருக்கு மனப்பக்குவத்தை கொடுத்தது. Inflicted to eat. அவர் போஜனம் பண்ணும்படி விரும்புகிறார். Desire to eat. அவர் பசிக்கு சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். Desire to eat. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். When he prayed, மேலே ஏறி ஜெபிக்க போகிறார்.
to pray. அவர் நடந்து வரும்போது அவர் பசியாய் இருக்கிறதை அவரோடு இருந்த அங்கே இருந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு ஆயத்தம் பண்ணும்படி புறப்பட்டார்கள். He was so hungry, so people those who are with him prepared food for him to eat. அந்த நேரத்திலே இவர்களுடைய ஆயத்தங்கள் தாமதித்ததோ அல்லது தாமதிக்கல எனக்கு தெரியாது. அந்த நேரத்திலே அவன் முடிவு செய்தான், திடீரென்று தன் பசியிலே ஞானதிருஷ்டி அடைந்தான். Yeah, delayed or not, I don't know. In that condition, he attained a trance. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Acts chapter 10 9-10 வாசிக்க நாம் கேட்போமா? 9 and 10. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்து அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு, அல்லேலூயா. அவன் பசியா இருக்கிறதை அவர்கள் அறிந்துவிட்டு ஆயத்தம் பண்ணுகையில் இந்த ஆயத்தம் தாமதிக்கல எனக்கு தெரியாது. While they were making preparation, I don't know it was delay or not. ஆனால் but அவன் ஞான திருஷ்டி அடைந்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் எல்லாம் இருக்கிறது. அடி புசி என்று சொல்லுகிறான். இவர்கள் அவனோடு கூடந்தவர்கள் ஆயத்தம் தாமதித்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பு ஆயத்தம் அங்கே இருந்தது. You are delayed or not, I don't know. When he fell into the trance, everything is prepared for him. ஆயத்தமாய் இருக்கிறாயா? Are you prepared yourself? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். look at the word of God. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, blessed by God, உள்ளே வாருங்கள். come inside. நீங்க வெளியே நிக்க கூடாது. should not be outside. உங்களுக்கு இடம் வீடும் உங்க ஒட்டகங்களுக்கு இடத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஆல்ரெடி வைத்திருக்கிறார். Already the Lord has prepared a place for you. வாசிக்க கேட்போமா? செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். Zephaniah chapter 1 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாச கைத்தட்டு, அல்லேலூயா. கர்த்தர் the Lord சிவராத்திரி எல்லாத்தையும் அழிப்பதற்கு அவரே யாகம் வச்சிருக்கார். to destroy all the evils, he prepared a sacrifice. நம்ம தான் என்ன பண்றோம்? நிறைய பேருக்கு ஜெபம் அன்னைக்கு தான் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை. On the day of prayer, some sort of hurdles. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர் என்ன செய்தாராம்? what does the Lord did? விருந்தாளிகளை அழைப்பித்து invite the guests. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரங்களை தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. Praise God. இதுதான் that is the word தேவனுடைய ஆயத்தம், preparation of God. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இனிமே ஜெபத்தை விட்டுறாதம்மா. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். that is the word of God. வேதம் சொல்லுகிறது. Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, ஆதியாகமத்தின் புத்தகம் Genesis 43ஆம் அதிகாரம் 43 15-16 வசனங்களை வாசிப்போமா? அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கை தட்டுற? மீதி 11 பேரும் ஆயத்தத்தோடு புறப்பட்டு போய் யோசேப்பின் சமூகத்திற்கு நின்றார்கள். வாசிக்கலாம். பென்யமீன் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு
போய் வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து கையை தட்டி வர அலலையா சொல்லு. Praise the Lord. சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. கையை தட்டி வர அலலையா சொல்லுங்க Praise the பார்க்கலாம். Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. நல்ல ஜெபம் பண்ணனா If you pray well, உனக்கு சாப்பாடு ஆயத்தம். meal is ready for you. நல்ல கவனிக்க. நம்ம ஊர் கல்யாணத்துல In a wedding, தாலி கட்டுறது முன்பே சாப்பாட்டுல உட்காந்துருவான். ஏன்னா சாப்பாடுலாம் தீந்து போடுன்னு சொல்லி. before the wedding, they are going to the table. பாருங்கள், இவர்கள் ஆயத்தத்தோடு தன் தகப்பனுடைய சட்டத்தின்படி அவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வருகிறார்கள். ஆனால் அங்கே யோசேப்பு சொன்னான், இந்த மனிதர்களுக்கும் எனக்கும் நான் இவர்களோடு கூட சாப்பிடுவதற்கு சாப்பாட்டை ஆயத்தப்படுத்து என்றார். Bring the man into the house and slay an animal and make ready food for them. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says, இத்தனை ஆசீர்வாதம் உனக்கு ஆயத்தப்படுத்தி these வைத்திருக்கிறார். blessings are prepared for நீ you. ஆயத்தமானாய். Are you? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வரும். Blessings of the Lord Are will you follow. ready to you? ஆயத்தமா? விசுவாசிக்கிறீர்களா? Believe that. நம்புகிறீர்களா? You believe. இதே போன்ற ஒரு நாளில் Same way the day will come. இயேசுவிடத்தில் வருகிறார்கள். Disciples went to Jesus. லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். Luke 22, நான் முடிக்க போகிறேன். லூக்கா 22:7 முதல் வாசிக்க நாம் கேட்போமா? 7 onwards. பஸ்காவை பலியிட வேண்டிய பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்த பொழுது அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி நாம் பஸ்காவை புசிப்பதற்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Have faith. நமக்கு ஆயத்தப்படுத்துங்கள். Prepare for us. இன்றைக்கு உங்களுக்காக வெள்ளை துணிக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த பஸ்காவை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Here the Lord prepare the Passover for you and me. நமக்காக ஆயத்தப்படுத்துங்கள். For you and me. வாசிக்கலாம். அதற்கு நல்ல கவனிங்க. அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆயத்தத்தில் கூட ஒரு சித்தத்தை எதிர்பார்க்கிறோம். Even preparation we need the willing of God. நாளைக்கு திருவிருந்துனா 2 நாளைக்கு முன்பு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். Tomorrow communion meal 2 days before you have to prepare. வாசிக்கலாம். அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிற பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவனுக்கு பின்னாக போய் அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கை தட்டி வரலையா சொல்லு. இந்த இடத்திலே இன்றைக்கு ஆயத்தத்தோடு வந்திருப்பாயானால் கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ பெற்றுக் கொள்ளுவாய். In this upper room prepare the feast of God. If you prepare, participate. அப்படி எழுந்து நிற்பீர்கள். Stand quickly. சீக்கிரமாக. வேதத்தை கீழே வைத்து விட்டு Place on your Bible. 2 கையை உயர்த்தி Lift up your both hands. தேவனே, Lord, நான் பஸ்காவை புசிக்க ஆயத்தம். I am preparing myself to eat இந்த Passover. காலத்திலே கர்த்தரோடு கூட பேசிக் In this season the Lord speaking to you. யாவரும் எழுந்து நிற்போம். Everyone stand. ஒருவர் கூட கீழே உட்கார்ந்து இருக்க வேண்டாம். No one sit here. 2 கைகளை உயர்த்தி Lift up your both hands. இது சிலுவைக்குரிய காலங்கள். இது These are the days of about cross. தேவன் இந்த உலகத்திலே இருந்த பொழுது ஜெயமெடுத்த காலம் இது. These are the days when the Lord overcome. இந்த பஸ்காவின் பண்டிகையிலே பஸ்காவை புசிக்க நீ ஆயத்தப்படுத்தியிருக்கும் கர்த்தர் உனக்கு ஆயத்தம் செய்திருக்கிறது. நீ ஆயத்தப்படுத்திக் கொள். Prepare yourself what the Lord prepare for you to eat. விசுவாச இருதயத்தோடு Faithful heart. 13வது வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். Verses 13. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். உங்களுக்கு அவர் சொன்னபடியே நீ கண்டது உண்மையானால் if you truly நீ see முழங்கால் படியிட்டு ஆயத்தம் பண்ணு. kneel down and prepare yourself. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால்
அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.